ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐபிபிஎஸ் வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நோட் பண்ணுறதை நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2025 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 21/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரைமரி எக்ஸாம் 1, ஆன்லைன் எக்ஸாம் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிரைமரி கலெக்டரும் எல்லாமே பண்ணி தான் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டேட்லாம் எதுவும் கொடுக்குறது உங்களுக்கு இன்னும் டென்டிவாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நவம்பர்லேயே அது கொடுக்குறாங்க. நவம்பர், டிசம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து பிப்ரவரி, மார்ச்சில் உங்களுக்கு வந்து போனாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆஃபீஸ் குரூப் ஏ, குரூப் பியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கான என்ன பர்பஸ், என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த வயசில் இருக்கவங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. குரூப் பின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு மேலே 20 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே குரூப் பி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே ஸ்கேல் 3 பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஹெல்த் வெரிஃபிகேஷன் அதாவது பெஞ்ச் மார்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காது கேட்கும் திறன், கண் பார்வை திறன், பேசும் திறன், ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதில் ஃபிட்னஸை செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்தெந்த குவாலிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் சிஸ்டம் மல்டிபர்பஸ்னாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும்னு கம்பல்சரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அதுக்கு மேற்பட்டாக்கா அது ஈக்குவலாக எந்த டிகிரி படிச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிகிரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோ, ஹார்ஸ்ட்ரிகல்ச்சரோ, இல்லை ஃபாரஸ்ட்ரியோ, இல்லை அனிமல் ஹஸ்பண்டரியோ, வெட்டனரி சயின்ஸோ எல்லாமே அக்ரிகல்ச்சர் இல்லை ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அவங்க டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்தமாரி உங்களுக்கு அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்ஸ்ட்ரிகல்ச்சர், ஃபாரஸ்டரி அதுமாரி கண்டிப்பாக முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கூல் 3 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, மேனேஜர்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா ஓகே தான். இன்னும் சம்திங் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள். அது டிசர்வ் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, விபி, ஓசிபி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா சேட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிடாத நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாயர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அதாவது லாயர் எதனா படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களும் 50% மார்க்கில் அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிகிரி பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸ் ஆஃபீஸர் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது உங்களுக்கு ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. அதை இன்னும் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 175. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ வந்து ரூ. 175 இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதுவே அதர் கேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 850 மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் மல்டிபர்பஸ் அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, இஎஸ்டிஎம் சர்வீஸ்மென்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூ. 125 கட்டுற மாதிரி இருக்கும். அது அதர் கேஸ்ட்டில் இருக்கீங்கனாக்கா ரூ. 850 பே பண்ணுற மாதிரி மொத்தமே ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி எக்ஸாம் பிஎம் வருது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்டிவாக. அது என்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, அது பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸ் ஸ்கேலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ரீசனிங் ஆப்டிடியூட் குவான்டிட்டி அப்படி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் தான் வந்து பிரைமரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 மார்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 80 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து மெயின் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. 200 மார்க் மொத்தமாக 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு 200 மார்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுற மாதிரி. என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஜென்ரல் ஜெனரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், நம்பர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு பார்த்தா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூக்கு என்னென்ன சிலபஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பர்பஸ் தான் இன்டர்வியூ வரணுன்ற மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஸோ இதுமாரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் இன்டர்வியூ க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ வெரிஃபிகேஷன்லாம் கம்பல்சரி பண்ணுவாங்க. அது வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாப் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சரி, உங்களுக்கு ஃபிசிக்கலும் சரி எல்லாமே வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுமாரி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.